ஹலோ வணக்கம். காளான் மிளகு வறுவல் ஹோட்டல் மாதிரியே சுவையாக சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 200 கிராம் காளான்க சுத்தம் பண்ணி அதை 4ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பெரிய காளான்க 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து முதல்ல காளானை சேர்த்து நல்லா நீர் சத்து போக வதக்கி எடுத்துடணுங்க. அப்போ தான் அந்த காளான் மிளகு வறுவல் அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு அடுப்பில் இன்னொரு வாணலி வச்சுருங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துருங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி அதை சேர்த்து 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. இதுக்கு காரத்துக்கு இந்த பச்சை மிளகாயும் பெப்பர் தூளும் தாங்க. அதனால் 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கிக்கிட்டு இருக்க காளான்ஸோட இதை தாளித்ததையும் சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து இந்த காளானுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. இது வதங்கவும் கொஞ்சமாக மாறிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாங்க. கிளறி கொத்தமல்லி அலங்கரித்து இறக்கி பரிமாற வேண்டியதுதான். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஹோட்டலில் மாதிரியே நல்ல சுவையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் காளான் வறுவல் வறுத்து பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டோடு அருமையாக இருக்குங்க. நம்ம கிராமி சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள்.